ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒரு எஜமான் தன்னிடத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி செய்கிறான். ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து. அவனுடைய திறமைக்கு தக்கதாக எபிலிட்டி, அவனுக்கு இது முடியும் என்று அறிந்து எஜமான் அதை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு உடனே அவர் தூர பிரயாணத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார். இந்த 5 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் இந்த 1 தாலந்து வாங்கினவன் அதை துணியில் சுற்றி, சீலையில் சுற்றி மண்ணில் புதைத்து வைத்தார். அதைதான் வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் இந்த காரியத்தில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார்? தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தாலந்துகளை தந்திருக்கிறார். இந்த தாலந்துகள் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்பட வேண்டும். அதை நாம் புதைத்து வைப்பதற்கல்ல, அதை பழுக பண்ணுவதற்குத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு ஒரு தாலந்து இருக்கலாம். என்ன தாளந்து? ஜெபிக்கிற தாளந்து, கொடுக்கிற தாளந்து. ஒரு பிரசங்கத்தை கேட்டால் அந்த பிரசங்கத்தை அப்படியே மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிற தாளந்து. கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற தாளந்து, எழுதுகிற தாளந்து, நல்ல வேதத்தை வாசிக்கிற தாளந்து. இவைகளினாலே ஆத்தும ஆதாயம் செய்ய உங்களுக்கு தேவன் பலத்த பெரிய கிரியைகளை செய்து கற்றுக் கொடுத்து இருக்கலாம். ஆனால் அந்த தாளந்துகளை எல்லாம் நாம் பயன்படுத்தாமல், அந்த தாளந்துகளை எல்லாம் நாம் போட்டு புதைத்து விட்டு, அந்த தாளந்துகளை எல்லாம் நாம் கர்த்தருக்காக செயல்படுத்தாமல் இருப்போமே ஆனால் அவர் வரும்பொழுது வெட்கப்பட வேண்டியது இருக்கும். அப்ப நான் எங்க போய் சொல்ல? சிலர் இடத்துல நான் பார்க்கும் பொழுது சொல்லியிருக்கிறேன், சில இடத்துல சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கக்கூடிய தாளந்து இருக்கும். அவங்க சபையில் சண்டே கிளாஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கக்கூடிய திறமையை தாளந்தை தந்திருக்கா, நீங்கள் போய் அதை எடுங்கள். அப்படின்னா 1 வாரம் எடுப்பாங்க, 2 வாரம் எடுப்பாங்க, 3ஆவது வாரம் சொல்லுவாங்க என் வீட்டுக்காருக்கு அதுக்கு பிடிக்கல. ஆனா அவங்க வீட்டுக்காருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா நம்ம அவங்க வீட்டுக்கார போய் கூப்பிட்டு கேட்கவா போறோம்? ஏன் உனக்கு பிடிக்கலன்னு கேட்கவா போறோம்? இல்லை. ஆனா அவர்கள் சொல்லுகிறது என் வீட்டுக்காரர் அவரை காரணமாய் காட்டி. அப்ப தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருந்தால் அதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதை பயன்படுத்தாமல் அதை மூடி புதைக்கும் பொழுது ஆண்டவர் வரும் பொழுது அவர் கேட்பார், நான் உனக்கு கொடுத்த தாளந்து எங்கே? அவன் அந்த 1 தாளந்தை மட்டும் கொண்டு வந்து திரும்ப கொடுத்தால் ஆண்டவர் சொல்லுவார், நான் இதை காசுக்காரிடத்தில் நீ கொடுத்திருந்தால் அவன் வேறு வட்டியை கொடுத்து கூடுதலாக எனக்கு கிடைத்திருக்குமே, இப்பொழுது நீ செய்தது என்ன? அவனை பற்கடிப்பும் பாடுமான இடத்தில் தூக்கி போடுங்கள் என்று சொல்லுவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 5 தாளந்து உள்ளவன் இன்னொரு 5 தாளந்தை பெற்றுக்கொண்டதினாலே 10 பட்டணங்களுக்கு அதிபதியாக அவனை வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம் வேதத்தில் பார்க்க முடியும். 2 தாளந்து உள்ளவன் இன்னொரு 2 தாளந்தை பெற்றுக்கொண்டதனால் அவனை 4 பட்டணங்களுக்கு அதிபதியாக வையுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த 1 தாளந்து உள்ளவனிடத்தில் உள்ளதை எடுத்து உள்ளவனிடத்தில் கொடுத்தார். 10 தாளந்து உள்ளவனிடத்தில் இந்த 1 தாளந்தை திரும்ப அவனுக்கு கொடுத்தார். ஏனென்றால் அவன் சம்பாதித்து இன்னும் பல தாளந்துகளை உருவாக்குவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். நாம ஆண்டவர் தரக்கூடிய கிருபையை, ஆண்டவர் தரக்கூடிய அபிஷேகத்தை, ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகளை புதைத்து வைக்காதபடி
நாம் மூடி போட்டு விடாதபடி அதை தேவனுக்காக பயன்படுத்தும்படி நாம் செயலாற்ற வேண்டும். யார் மேலேயும் ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பினால், யாருடைய பேச்சையோ கேட்டுக்கொண்டு ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் எழும்பினால் கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் எழும்புவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார், யாரோ ஒருவர் பேசிவிட்டார், ஒருவேளை சபை போதகர் ஏதாகலும் சொல்லியிருக்கலாம், அல்லது சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஏதாகலும் சொல்லியிருக்கலாம். அதை கேட்டுக்கொண்டு நாம் தேவனுக்கு செய்கிற காரியத்தை செய்யாமல் போனால் தேவனாகிய கர்த்தர் அதன் மேல் கோபமாயிருப்பார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அவருக்கு தெரியும். அதனால என்ன ஒன்னும் சொல்ல மாட்டார், நம்ம சொல்ல முடியாது. உன் கடமை என்ன, உனக்கு நான் தந்திருக்கிற தாளந்து என்ன, உனக்கு தந்திருக்கிற பொறுப்பு என்ன, நீ அதை செய்ய வேண்டும் அல்லவா என்று நம்ம இடத்துல கேட்பா. ஒரு சமயம் நான் எங்க சபையில, அப்ப நான் விசுவாசி, ஊழியத்துக்கு வரல. அப்போ ஒரு அம்மா, நாங்க வாலிபர் டீம்ல, வாலிபர் கூட்டத்துல நாங்க முன்னிற்போம், எல்லா விஷயத்திலையும் முன்னிற்போம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். எல்லா காரியத்திலையும் வாலிபர் கூட்டமா, வாலிபர் தான், அதுவான்னு எல்லாவற்றிலையும் முன்னிற்போம். அப்போ ஒரு அம்மா, அந்த சபையில ஒரு அம்மா, அமளின்னு ஒரு அம்மா, அது சபைக்கு வாசல்ல நின்னுக்குச்சு. நின்றுட்டு, ஏய் தம்பி இங்க வா. எல்லாரும் பாக்குறாங்க. வந்தோன்னே, என்ன ரொம்ப ஆக்டிவா இருக்க, எதனால சபையில உங்க டீம் வாலிபர்கள் தான் நிக்கிறீங்க, என்ன ரொம்ப துள்ளுற, ரொம்ப வேலை செய்யற, நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சு சொல்ந்துட்டோம் தெரியுமா, நீ செய்யாத, நீ பார்த்து பொறுமையா பதமா நடந்துக்கோ, இல்லைன்னா எங்களை மாதிரி தூக்கி போட்ட மாதிரி உன்னையும் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு ரோட்ல நின்று நம்ம கத்துது. அதாவது ஆலயத்தினுடைய வாசல்ல, ஆலயம் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, இந்த வாசல்ல நின்று கத்துது. நான் சொல்றேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் கர்த்தருக்காக செய்யறேன், வேற யாருக்கும் செய்யல, நான் போயிட்டேன். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு ஊழியத்தினையும் சரி, ஜெபத்தினையும் சரி, வேத வாசிப்பினையும் சரி, டிராக்ஸ் கொடுக்கிற ஊழியத்தினையும் சரி, நாங்கள் முன் இருக்கிறதை இந்த அம்மாவால பார்த்து சகித்து கொள்ள முடியல. ஏன்னா இந்த அம்மா என்ன நினைச்சிருச்சு, டிராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, பாஸ்டர் அமளி இங்க வா, இந்த டிராக்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் கொடுக்கணும், ஆள் வச்சு கொடுன்னா, இந்த அம்மா அப்படி செம்பம்மா பாஸ்டர் இப்ப ஆள்லாம் இல்லை, நான் அடுத்த வாரம் பார்க்குறேன் அப்படின்னு அவருக்கு வேலை சொல்லிட்டு அது போயிடும். ஏன்னா இது பெரிய என்னமோ பரலோகத்திலேருந்து நேரம் அப்படியே ரெக்கையை வச்சுன்னு நின்ன மாதிரி. ஆனா டிராக்ஸ் கொடுக்க சொன்னா, சண்டே கிளாஸ் எடுக்க சொன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எங்களுக்கு போகும், நாங்கள் போய் எடுக்கிறோம்ல, நாங்கள் இங்கே பண்ணுறோம்ல, அங்கே பண்ணுறோம்ல, இந்த கதையை தான் சொல்லும். கர்த்தர் பார்த்தாரு, ஆண்டவர் இதை விட்டு பார்த்தாரு, இது தேவன் கொடுத்த வேலையை சரியா செய்யலை. ஆண்டவர் வேற ஆட்களை எழுப்பினார். அதுக்கு அது பொறாம. பாஸ்டர் எதுனாலும் என்னதான் கூப்பிடுவாரு. இப்ப என்னன்னா, இவனுங்களே பாஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடி இவனுங்க டாக்ஸ் எடுத்துட்டு போறானுங்க, ஊழியத்துக்கு போறானுங்க, 30 பேர் 40 பேரை கிளம்பி ஊழியத்துக்கு போறானுங்க, கிராமமா போறானுங்க. இந்த அம்மா பாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வேற எங்க அவர் சொல்லிட்டாரு, அவனுங்க வாலிபர்கள், உங்களுக்கு முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, அவங்களுக்கு முடிஞ்சது அவங்க கிராமமா போய் இயேசுவின் அன்பை சொல்லுகிறார்கள். நாங்க கிட்டத்தட்ட 292 கிராமத்துல எங்களுடைய கால்களை வைத்திருக்கிறோம். ஒரு குறுகிய காலகட்டத்துல ஒரு 35 வாலிபர்கள் 40 வாலிபர்கள் போவோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும். கர்த்தர் அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருந்தா. அந்த அம்மா எங்களை குறை சொல்லிட்டே தெரியும். கடைசியா பாருங்க, அந்த அம்மா சபைக்குள்ள இல்லாம போயிடுச்சு. இப்படி புலம்பியே சபைக்குள்ள இல்லாம விரட்டி விட்டார் பாஸ்டர். அது சபைக்குள்ளே வர முடியல. அது பண்ண தப்பு, அது பண்ண பல தில்லுமுள்ளுகள், திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு சபைக்குள்ளே எட்டி பார்க்கல, ஓடிச்சு. வேற சபையில போய் உட்காந்து அந்த அம்மா இன்னொரு இடத்துல போய் உட்காந்து அங்க அமைதியா இருக்கு, எந்த வேலையும் செய்யாம போதா வருதா, அங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா, அப்படி உட்கார்ந்துருக்கு. ஏன்னா ஆண்டவருக்காக வேலை செய்கிறவன் நீ குறை சொல்லாதபடி,
அவரை தடுக்காதபடி. தாளந்து அப்பதானே வளரும். ஓன் தாளந்து வளரும். ஊழியம் செய்கிறோடைய தாளந்து வளரும். நீ அந்த தாளந்தை முடக்கி சீலையில போய் கட்டி வச்சா கர்த்தர் சொல்லுவார், உன்னை யாருன்னு தெரியாது அப்படின்ற. அப்ப கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற என்ன தாளந்துகள் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று கவனமாய் கவனித்து அதில் முன்னேறுங்கள். அவர் வரும் பொழுது அவர் சொல்லுவா, என் பிரியம், எனக்கு பிரியமான மகள், எனக்கு பிரியமான மகள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அழைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்களை கர்த்தர் பார்த்து எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள் என்று நம்மை அழைக்க வேண்டும். உங்களையே அழைக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அதனால் இந்த காலை வேளைகள் உங்கள் தாளந்துகளை மூடிவிடாதபடி உங்கள் தாளந்துகளை எடுத்து பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், எனக்கு பிரியமானவர், எனக்கு பிரியமானவள் என்று உங்களை பார்த்து சொல்லி அவர் உங்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவார். புன்முறுவல் உங்கள் மேல் இறங்கி வரும். அவருடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களில் காணப்படும். இந்த காலை வேளையில் உங்களை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைய போகிறார், சந்தோஷம் அடைய போகிறார். என் பிள்ளைக்கு நான் கொடுத்த தாளந்தை என் பிள்ளை பயன்படுத்துகிறது என்ற மகிழ்ச்சி அளவில்லா சந்தோஷத்தை கட்டளையிடும். ஆமேன், ஆமேன்.